வார்த்தை எந்தன் வாழ்வில் போதுமே போதுமே. உந்தன் வார்த்தை எந்தன் வாழ்வில் ஜீவனே. உயிருள்ள நாளெல்லாம் ஓடி ஓடி நாமத்தை மகிப்படுத்துவேன். அதற்காகத்தானே ஐயா இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன். கர்த்தாவே, உயிருள்ள வரையிலும் தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் சாமி. உம்முடைய வேத வசனங்களை அப்பா எடுத்து விதைக்க கிருபை எனக்கு தாரும் அப்பா. நீர் என்னிடத்தில் என்ன செய்கிறீரோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் சாமி. அப்பா, எந்தெந்த இல்லங்களுக்கு செல்ல வேண்டும், எந்தெந்த கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், கைப்பிடிகளின் மூலமாய் அநேக மக்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்று அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து கர்த்தாவே அப்பா உம்முடைய வேலைக்காரணியாக நான் கர்த்தாவே ஒவ்வொரு நாளிலும் தேவனே அப்பா அதிகாலை 3ஆம் மணி வேளையிலும் உடைய சமூகத்தில் காத்திருந்து விழித்திருந்து அப்பா நீர் என்னோடு பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு நாளிலும் தேவனே நான் தவறாமல் செய்து வருகிறேன் தகப்பனே. அது பிசாசு அநேக ரூபத்திலே அநேக வழிகளிலே எனக்கு தடைகளை கொண்டு வந்தாலும் நீர் எனக்கு பலன் கொடுத்து வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே என் தேவனே அப்பா சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களை மாற்றி ஆண்டவரே நீர் கொடுக்கிற பலத்தினாலே கர்த்தாவே உயிருள்ள வரையிலும் தேவனே உலகம் முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் கர்த்தாவே உங்களை பற்றி அறியாத மக்களுக்கு தேவனே வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் கேட்கிற மக்களை அப்பா மனம் திரும்ப செய்து உடைய வசனத்தின்படி ஒவ்வொருவரும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடத்தக்கதான கிருபை தாரும். இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணர்ந்து நிலையான வாழ்க்கை நித்திய